இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், டின்னராக சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியுதா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்றதுக்கும் இதேமாரி நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கு. டேஸ்ட்டுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, நல்லா கலந்து விட்டுடுங்க. சூடான தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஸ்மூத்தாட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து லைட்டாக பிசைஞ்சு வச்சிடலாம். பேன் அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுடுங்க. இஞ்சி, வெங்காயம், வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு, மிளகாய் 2 மிளகாய் போட்டுட்டேன். வெங்காயம் பாதி வதங்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறோம் 2 தக்காளி, ஆட் பண்ணிக்கிடுங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், பாக்கி உப்பு இப்போ சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு போதும். இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவை 2 டிவைட் பண்ணிடலாம். ஒரு சப்பாத்தி கட்டையில் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இதை அப்படி திரட்டி எடுத்துருவோம். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் திரட்டுற அளவுக்கு திரட்டி எடுத்துக்கலாம். இது அப்படி பிளேட்டில் இருக்கட்டும். அதேமாதிரி இன்னொரு உருண்டையும் திரட்டி எடுத்துக்கலாம். 2வது மாவும் இதேமாரி திரட்டி எடுத்தாச்சு. இப்போ இது அப்படி இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்துடுங்க. அடுப்பில் வைக்கல, ஸ்டவ்வில் வைக்கண்டாம். நல்லா எல்லா இடம் படும்படியாக நல்லா ஆயில் தாராளமாக கொஞ்சம் அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம ரெடி பண்ண இந்த சப்பாத்தியை வந்து இதில் வச்சிடலாம். நம்மளோட ஃபில்லிங் ஆனியன், தக்காளி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க இது மேலே அப்படியே துருவி விட்டுருங்க. அதுக்கு மேலே 2 எக்கு, எக்குக்கு மேலே பெப்பர்,
நறுக்குன கொத்தமல்லி இலை ரெடி பண்ண 2வது சப்பாத்தியை அது மேலே வச்சிடலாம். லைட்டாக அப்படி மடித்து விட்ருங்க, உள்ளே இருக்க ஃபில்லிங் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக. ஸ்டவ்வில் ஆன் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி விட்டுலாம். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க, அப்படியே இருக்கட்டும். ஒரு பக்கம் வெந்துச்சு, இதை அப்படியே மாற்றி போட்டுடலாம். சுற்றிலும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். சுற்றிலும் எண்ணெய் விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.